சில கள்ள உபதேசங்கள் இருக்கிற சபைகள் தெரியுமா? ஒரு உபதேசம் கள்ள உபதேசமா இல்லையா, இது சரியான சுவிசேஷமா இல்லையா கண்டுபிடிக்கிறது எப்படி? வேதத்துல நமக்கு ஆழ்ந்த ஞானம் இருக்கணும், கர்த்தரிடத்துல நம்ம கேட்கணும், ஆவியானவர் கொடுப்பாரு. அதே நேரத்துல இந்த உலகத்துல சொல்லப்படுகிற லாஜிக்கல் பாலசியை நம்ம கத்துக்கணும். இல்லைன்னா நம்முடைய நித்தியத்தை அங்கேயும் கழிக்க வேண்டியது. நிறைய பொய்யான மார்க்கங்கள் ஏன் இருக்காங்கன்னா, they believed it, they are true. ஒவ்வொருத்தரும் நான் நம்புகிறேன் கிறிஸ்துவம் உண்மையான மார்க்கம் என்று, இன்னொரு நபர் நம்புகிறார் இந்துத்துவம் உண்மையான மார்க்கம் என்று, இஸ்லாம் நம்புகிறான் உண்மையான மார்க்கம் இஸ்லாம் என்று, நாத்திகன் நம்புகிறான் தெய்வமே இல்லை என்று. இப்போ யார்தான் உண்மை? ஆய்வு பண்ணு, ரீசர்ச் பண்ணு, சத்தியத்தை நீ என்ன பண்ண, தேடு, கண்டறிவு, வேதம் சொல்லுது. சரியா? நாம கண்டுபிடிக்கணும். ஸோ பொய்யை உண்மை என்று நம்பி பல நஷ்டங்களுக்கு ஆளாகிறோம். தீயவர்களிடம் தீய காரியங்களுக்கு மாட்டிக்கொள்கிறோம். நல்ல நண்பன் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா அவன் மூலமாக ஒரு பெரிய தீமை உண்டாகும், போய் ஜெயிலில் போய் உட்காந்துருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தப்பிக்க வேண்டும். த ட்ரூத் மேட்டர்ஸ். சத்தியம் என்பது முக்கியமானது. சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். இந்த இடத்துல சத்தியம் என்றால் யார்? இயேசுதான் சத்தியம் என்பது முக்கியமானது. நம்புகிறவர்கள் தான் நீங்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன்.